ஹாய்ங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நண்டு கிரேவி தாங்க. தேவையான பொருள்லாம் பார்த்துடலாமா? இஞ்சி ஒரு துண்டு பெரிய விரல் சைஸுங்க, பூண்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. தக்காளி போட மறந்துட்டேன். நடுவில் கொஞ்சம் ஒரு சின்ன தக்காளி அளவுக்கு போட்டு அதையும் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாங்க. இப்போ தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாமா? வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இது எல்லாமே தனியாக எடுத்து இருக்கட்டும். இப்போது நம்ம அடுப்பில் ஒரு வாணலை வச்சுக்கிட்டு அதில் 4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணுங்க. கொஞ்சம் நல்லா எண்ணெய் நமக்கே தெரியுங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் வந்துட்டு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு 2ம் சேர்த்து போட்டுக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. கிரேவிக்கு முக்கியமே எந்த கிரேவி செஞ்சாலுமே வெங்காயம் வதங்கணுங்க. வெங்காயம் வதங்காமல் போட்டுட்டா அது ஒரு மாதிரி தித்திப்பு டேஸ்ட்டில் இருக்குங்க. நமக்கு அந்த டேஸ்ட்டே இப்போ மாறிடும். இப்போ இந்த கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா தக்காளி இதுவே போதுங்க. நம்ம ஏற்கனவே வேறு இதில் வர போட்டிருக்கோமா அந்த அரைக்கிறதுக்கு. அதனால் தக்காளி இந்த அளவுக்கு இருந்தாலே கிரேவிக்கு நல்லா தாங்க இருக்கும். இதில் வந்துட்டு உப்பும் அது கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த ஸ்டேஜுக்கு வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கோங்க. நல்லா ஏற்கனவே ஒரு கலவை அரைச்சி வச்சுருந்தீங்களா, அது வந்து இந்த பேஸ்ட்டும் இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதங்கினாதாங்க நம்மளுடைய கிரேவி கெட்டியாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை பாருங்கள், இப்போ நல்லா வதங்கி கலரும் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் தாங்க நம்ம வந்துட்டு இப்போ மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் சேர்த்துக்கணுங்க. மஞ்சத்தூள் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கும் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இது 2த்தையும் சேர்த்துக்கணுங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தாங்க மெயினான ஐட்டத்தையே இறக்க போகிறோம். இவரை இறக்குனா தாங்க இந்த டிஷ்ஷுக்கே சூப்பராக இருக்கும். இப்போது நண்டு போட்டுக்கலாங்க. நண்டை போட்டு ரொம்பவும் கிளறக்கூடாதுங்க. மசாலா அதுக்குள்ளே கோட்டாகிற அளவுக்கு கிளறுனா போதும். இந்த மாதிரி ஸ்டேஜு இது ஒரு 4-5 டைம் கிளறினா மசாலா அதில் ஒட்டுற அளவுக்கு கிளறிட்டு, இப்போது அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணுங்க. தண்ணினா ரொம்ப நிறையா ஊற்றிட்டிங்கன்னா குழம்பு மாதிரி ஆகிடும். நமக்கு அது நண்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதுங்க. அது வெந்து வர்றதுக்கு அதுவே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா 2 கிளறிட்டு தண்ணி அது கரெக்டான அளவு அது முங்குற அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்கள். அந்த அளவுக்கு வந்தீங்கனாலே அது கொதித்து அது வெந்து வர்றப்போ நமக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்குங்க. அது நண்டு வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கம்மியாகிற மாதிரி இருந்தது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிட்டேங்க இந்த ஸ்டேஜில். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தட்டை போட்டு மூடிக்கோங்க. மூடி அது வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் வந்து கிளறி விட்டுக்கோங்க. கிளறலைன்னா அடி பிடிச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் டக்குன்னு அடி பிடிக்கும். நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டுட்டு எடுத்திங்கன்னா, இப்போ பாருங்கள், இப்போவே எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிக்கலாங்க. என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தாங்க. லாஸ்ட்டாக ஊற்றும்போது அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. குழந்தைங்களுக்கும் நம்பி கொடுக்கலாம். இதில் பெருஞ்சீரகமும் தேங்காய், கசகசா இது 3த்தையும் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்காச்சுங்க. இதில் வந்துட்டு இந்த ஸ்டேஜ்லேயே இந்த தேங்காய் அரைச்சி ஊற்றாமலும் இறக்கிக்கலாம். குழந்தைக்கெல்லாம் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய் பால்லாம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா அதில் இருக்கிற காரம்லாம் கம்மியாயிடும். நம்ம பசங்களுக்கு கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. இல்லை தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினா பிடிக்காதுன்னா அதுக்கு முன்னாடி ஸ்டெப் இருக்கும் பாருங்கள், தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டெப்லேயே கூட இறக்கிக்கலாம். இது தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறமும் அது ஒரு நல்லாயிருக்குங்க டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிளறினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா நமக்கு நண்டு ரெடின்னு ஸ்மெல்லே கமகமன்னு இருக்குங்க வீட்டில். இங்கே பாருங்கள், ரெடி ஆயிடுச்சா? அப்போது அவ்வளோதாங்க நண்டு கிரேவி. வணக்கம்.